ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா, பயங்கரமான பேய் வீடியோ பார்த்து பேய் மாதிரி பயப்பட போறோம். அதுதான் இந்த ஹோல் கண்டென்ட்டோட ஸ்டோரியே. ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கு பயங்கரமாக சப்போர்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு எனக்கு அதுக்கு நல்லாவே பெட்டர் சப்போர்ட்டாக கிடச்சிது. ஸோ அதனால இது பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியானால நான் இதை பார்ட் 2 நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் லைவாக நைட் டைமில் இந்த ஸ்கேரியஸ்ட் வீடியோலாம் பார்த்து உங்கள் முன்னாடி நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ என் வீடியோ பார்த்து நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்க, ஓகேவா? வாங்க நம்ம வீடியோ கொடுப்போம். ஓகே, நான் இப்போ ஹெட்செட் போட்டுட்டேன். இப்போ நான் இது நிஜமாவே பயமாக தான் இருக்கா இல்லைனா ஃபன்னாக இருக்க போதான்னு எனக்கு தெரியல. இது நிஜமாவே எப்படி இருக்குன்றத நான் நிஜமாவே ரியாலிட்டியாகவே நான் ரியாக்ட் பண்ணிடுறேன், ஓகேவா? சரி, ஓகே, நான் ஆரம்பிக்கிறேன். பயமாக இருக்குது. போன வாட்டி மாதிரி பயமாக ஏதாவது அமுச்சு விட்டுருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். This footage was found from a missing person's cell phone. மரத்து பக்கத்துல இருந்து என்னமோ எழுந்து வருதா? ஏதோ ஒன்று மரத்து பக்கத்துல இருந்து ஏதோ உடச்சுன்னு எழுந்து வருது. ஐயோ! ஃபுட்டேஜ் ஃப்ரம் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் செல்ஃபோன். ஓகே, அடுத்த வீடியோ நான் பார்க்குறேன். குழந்தை திடீர்னு மயக்கம் போட்டு யாரும் அந்த இடத்துல பறக்குறாங்க. அதோட முடிஞ்சிச்சு. இதில் லாஸ்ட்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேரண்ட் அந்த ட்ரெஸ் சூட்கேஸில் ஏதோ ஒரு துணியை மடிச்சு வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அதை ஏதோ ஒன்று உள்ள இருந்து யாரோ ஒருத்தவங்க தட்டி விட்டு அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒன்று இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சூட்கேஸே கீழே விழுந்துச்சு. ஓரளவுக்கு பயப்படுற மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு, ரொம்பலாம் பயமாலாம் இல்லை. ஓகே, அடுத்த வீடியோ போலாம். மேல ஏதோ நெட்டி பார்த்துட்டு இருக்கு. I came. I saw. Door மூடிடுச்சு. What the hell is that locking door? No, it's not it. ஃபர்ஸ்ட் அந்த பால் பட்டியை நவுத்துட்டு மேல என்னமோ அந்த பிளாக் கலர் ரூம் பாத்தீங்களா? எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. சீரியஸா கொஞ்சம் ஸ்கேரியா இருக்கு இந்த வீடியோ. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு போல, அவங்க போன் எடுத்து எடுக்கிறாங்க பாத்தீங்களா? அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ மேல என்னமோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி, மிஸ்ட்ரியா ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து தெரிஞ்சுட்டாங்க போல. சரி, அடுத்த வீடியோ பார்ப்போம்.
இருக்கு. பா அது பேய்கிட்டே தப்பிச்சுட்டு வந்து கடைசியில லிஃப்ட்டுக்குள்ளேயே வந்து போட்டு தள்ளிடுச்சு. ஸ்கேரியா இருக்கு. எனக்கு வந்து இப்போ என்னதான் வந்து மொக்க வீடியோவா இருந்தாலுமே, கோஸ்ட் வீடியோ மொக்க வீடியோவா இருந்தாலுமே, இந்த நைட் டைம்ல பார்க்குற அந்த ஒரு ஃபீல்னாலே வந்து ரொம்பவே ஸ்கேரியா இருக்கும். நமக்கு அது பார்த்தாலே வந்து ஸ்கேரியா ஃபீல் ஆகும். அது ஏனே தெரியாது. ஏன்னா நைட் டைம்ல வந்து எந்த மாதிரி எமோஷனலாக இருந்தாலும் அது அதிகமாக ஃபீல் ஆகும் எல்லாருக்குமே. இப்போ கோவமா இருக்கட்டும், அழுகையா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த நைட் டைம்ல தான் வந்து ஓவரா வந்து ஹைப் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ என்னதான் வந்து பேய் வீடியோ வந்து அவ்வளோவா பயம் இல்லைனாலும் நைட் டைம்ல அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களோ இல்லை வீடியோ பார்க்குறாங்களாலோ அது நிஜமாவே ரொம்பவே பயமா தான் இருக்கு. ஓகே, அடுத்த வீடியோ இப்போ பார்க்குறேன். யாரோ ஏதோ பொம்மை மாதிரி வச்சிருக்காங்க கையில். அந்த வீடியோ வந்து இப்போ பார்ப்பேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. எப்படின்னா மோஸ்ட்டாக அந்த டால்ஸ் அசைகிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மிரர்ல வந்து அவங்களோட ரிஃப்ளெக்ட் தெரியும்ல, அது வந்து வேற மாதிரி ஏதோ சம் ஆக்ஷன் இல்லை ஸ்டக்காகி நிற்கிறதா அந்த மாதிரிலாம் நிறைய கிளிப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. இதுக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா டாக்ஸ்லர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து இது நிஜமாவான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் படித்த வரைக்கும் இதுக்கு பேர் வந்து டாக்ஸ்லர் எஃபெக்ட். ஒரு மிரரை வந்து நம்ம 10 நிமிஷம் வந்து அதை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம கண்ணுக்கு நம்மளே வந்து மான்ஸ்டர் மாதிரி தெரியும். சரியா? அதுதான் இதோட கான்செப்டு. ஸோ யாரும் இந்த மாதிரி பார்த்து பயந்துடாதீங்க, இதை நம்பிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது டாக்ஸ்லர் எஃபெக்ட் தான். ஓகே, அவ்வளோ ஒன்றும் க்ரீப்பே எனக்கு தெரியல. ஸ்கேரி திங் கேட்ச் ஆன் கேமரா, அப்படி என்ன வந்து கேட்ச் ஆயிருக்கு நம்மளும் பார்ப்போம். Arrête-toi. மியூசிக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. Oh my god! Oh my god! இந்த குழந்தை இப்படி படுத்துக்கிட்டு இருக்கு. ஸ்கின் வாக்கர் குழந்தையா இருக்குமோ பாருங்களேன். ஐயோ, இது பார்த்தீங்களா எப்படி படுத்துட்டு இருக்கு? ஸ்கின் வாக்கர் குழந்தைன்னு நினைக்கிறேன். ஓ காட். ஓகே, அடுத்த வீடியோ பார்ப்போம். இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் 3 வீடியோ தான் இருக்கு. அவ்வளோவா ரொம்ப ஸ்கேரியஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். பார்ப்போம். Fix the crosses. We need to secure the room. இந்த வீடியோ ரொம்ப
ரொம்ப மொக்கையா இருக்கு. அடுத்த வீடியோ பார்ப்போம். Kevin, give me the gun. Hey, we'll stay back. What's the noise? Sounds like hammer. ஆக்சுவலா அது பேயா? பேய் வந்து எப்படி சொல்றது, அம்புலி மாதிரி இருக்கு. ஓப்பா, லாஸ்ட் வீடியோ. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நல்லா அடிச்சுட்டு இருக்கு. அவ்வளவா ஒன்றும் டெரஃபிக்கா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அந்த லிஃப்ட் மட்டும்தான் வந்து எனக்கு டெரஃபிக்கா இருந்துச்சு. அப்புறம் ஏதோ ஒரு அம்புலி மாதிரி நடுவில் வந்துச்சு, அது மட்டும்தான் வந்து டெரஃபிக்கா இருந்தது. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஓகே ஓகே, உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் வேற இன்ட்ரோ வேற நல்லா வேற கொடுத்தேனே. பயங்கரமான பேய் வீடியோ பார்த்து நான் பயங்கரமாக பயப்பட போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து நான் பயந்தேன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ ஆஃப்டர் நான் எடிட் பண்ணும்போது தான் வந்து எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் வந்து என்னோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருந்திருக்குன்றது. ஏன்னா நான் பார்க்கவே இல்லை, சுத்தமாக வந்து இந்த கேமராவை பார்க்கவே இல்லை. இதை மட்டும் தான் பார்த்து ரியாக்ட் பண்ணிட்டு, ஓ இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்ட் 1 நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க. இந்த வீடியோக்கு அதிகமாக வந்து எனக்கு லைக்ஸ் தென் வியூஸ் வந்துச்சுன்னா நான் வந்து பார்ட் 3 கூட இந்த வீடியோ நான் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தென் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துலேயே வந்து இந்த பெல் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ, என்ன வீடியோ, ஹாரரான ஹாண்டடான க்ரீப்பியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே வரும். ஸோ அடுத்த வீடியோவுக்கு ஸ்டே டியூன். பாய், குட் நைட்.